ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய முகவர்களால் வேட்டையாடப்பட்ட அந்த இன அழிப்பினுடைய முக்கிய அடையாளமாக 42வது ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணி தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, சிரேஷ்ட சட்டத்தரணி திரு குகணேஸ்வரன் அண்ணன் அவர்களே, இதுக்கு முன்பதாக இந்த மேடையில் அமர்ந்து உரையாற்றி சென்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களே, சமூக அரசியல் செயற்பாட்டாளர் திரு சிவமோகன் அண்ணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த 83ஆம் ஆண்டு கலவரம் நடைபெற்ற பொழுது நான் 9 வயது மாணவனாக கொழும்பில் ராயல் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நான் 83 ஜூலை கலவரங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு சிறு பொடியனாக முதல் தடவையாக ஆபத்து இருக்கின்றதென்ற அந்த உணர்வு அதே ஆண்டு 83 ஏப்ரல் மாதம்தான் எனக்கு முதல் தடவையாக என்னுடைய மனதுக்கு பட்டது. அந்த குறிப்பிட்ட தினம் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் என்னுடைய தந்தையார் அந்த ஏப்ரல் மாதம் நிகழ்வு நடைபெறுவதற்கு முதல் கிழமை காலிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப்பினுடைய அழைப்புதல் பேரில் அங்கு ஒரு உரையாற்றியிருந்தார். தமிழர்களுடைய உரிமை போராட்டம் சம்பந்தமாகவும் ஆயுத போராட்டம் சம்பந்தமாகவும் அவர் அங்கு ஒரு உரையாற்றி அந்த போராட்டத்தை ஆதரித்து ஆயுதமேந்தி போராடுவதுதான் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிவு என்ற அடிப்படையிலே அவர் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரைக்கு பதிலாக அடுத்த கிழமை விடிய காலையிலே கிட்டத்தட்ட 3:30-4 மணி அளவிலே கொழும்பில் இருக்கும் கிரெகரிஸ் வீதியில் எங்களுடைய அப்பொழுது நாங்கள் இருந்த எங்களுடைய வீட்டுக்கு போலீசார் தங்களுடைய சீருடை அணிந்து கிரேனேடுகள் 2 எங்களுடைய வீட்டுக்கு வீசப்பட்டிருந்தது. அப்பொழுது விடிய காலையிலே 4 மணி. என்னுடைய தந்தையர் அப்பொழுதுதான் வளமையாக நீதிமன்றத்துக்கு சென்று அண்டையான் வழக்குகளுக்கு படிப்பதற்கு எழுகின்ற நேரம். அதே போன்று எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு நன்றாக தெரியும், ஜனாதிபதி சட்டத்தரணி ஆனந்த விஜயசேகர் அவர்களுடைய வீடு இருக்கின்றது. அவரும்
விடிய காலையிலே 4 மணிக்கு எழுந்து இந்த வழக்குகளுக்கு படிப்பார். அந்த நேரத்திலே தான் இந்த 2 கிரெனேடுகள் வீசப்பட்டது. அப்போ அந்த கிரெனேடுகள் வீசப்பட்ட பொழுது என்னுடைய தந்தையார் எழுந்திருக்கவில்லை, அவர் திடுக்கிட்டு எழுந்திருந்தார். ஆனால் திரு ஆனந்த விஜயசேகர் அவர்கள் எழுந்து நின்றிருந்தவர். சத்தத்தை கேட்டவுடனே அவர் தன்னுடைய பால்கனியுடைய கதவுகளை திறந்து வெளியிலே வந்து போலீஸாருடைய வாகனங்களை கண்டு சீருடையிலே அறிந்தவர்கள்தான் அந்த சம்பவத்தை செய்ததை அவர் கண்ணாலே கண்டு அதுக்குரிய சாட்சியங்களையும் வழங்கியிருந்தார். அதுதான் எனக்கு நாங்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது, அந்த பாதுகாப்புன்றது கேள்விக்குறி என்ற என் மனதுக்கு பதிஞ்ச முதலாவது சம்பவம். அதுக்கு பிற்பாடு 83 கலவரம் நடைபெற்றது ஜூலை மாதம். நான் அப்பொழுது பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிப்பதற்கு சென்றிருந்த பொழுது நடுவிலே எங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு தகவல் கிடைத்து அங்கிருந்த பிள்ளைகள், நான் தமிழ் கிளாஸில் தான் படித்து கொண்டிருந்தான், அங்கிருந்த பிள்ளைகள் அனைவரையும் அவர்கள் அங்கிருந்து வெளியில் எடுத்து சென்று வீடுகளுக்கு அழைத்து தாய் தகப்பன்மாரை வந்து தங்களுடைய பிள்ளைகளை எடுத்து செல்லும்படி கேட்டிருந்த நிலையிலே என்னுடைய அம்மாவுக்கு உதவியாக என்னையும் என்னுடைய அக்காவை வளர்ப்பதற்கு வந்திருந்த ஒரு சிங்கள அம்மை, அந்த அம்மையார் தான் வந்து என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுது மீண்டும் ஒரு முறை திரு ஆனந்த விஜயசேகர் அவர்களுடைய வீட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. உடனடியாக தங்களுடைய வீட்டுக்கு வருமாறும். இப்போ நானும் என்னுடைய அக்காவும் அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது நாங்கள் அங்கே ஒளித்து வைக்கப்பட்டோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமை நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல் ஆனந்த விஜயசேகர ஐயா அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் 4 பேரும், என்னுடைய தாப்பன், தாய், அக்கா, நாங்கள் ஒரு அறையிலே ஒளிந்து இருந்த நாங்கள் அறைக்கு வெளியிலேயும் வாரதில்லை. ஒரு கிழமை கழிந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த வீட்டுக்கு உதவியாக இருந்த ஒரு சிலர் கதைக்க தொடங்கிவிட்டார்கள், தொடர்ந்து இருப்பது எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி, அதுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு அப்பானுடைய நண்பர், அவரும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, கோசல விஜயத்திற்கு அவர்களுடைய வீட்டுக்கு நாங்கள் ரகசியமாக இரவிரவாக கடத்தி செல்லப்பட்டோம். அங்கேயும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிழமை இருந்ததுக்கு பிற்பாடு அங்கே உதவிக்கு இருந்தவர்கள் நாங்கள் யார் என்றதை அறிந்த பொழுது சில வேளையிலே காட்டி கொடுக்கப்படலாம் என்ற ஒரு பயத்திலே நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு, ஸ்டான்லி வில்லியம்ஸ் என்ற ஒரு ஐயாவுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். அப்படி தான் நாங்கள் மாறி இது என்னுடைய அனுபவம். ஆனால் கொழும்பிலே அந்த காலத்திலே இருந்த தமிழர்களுக்கு அவ்வகையான சிங்கள நண்பர்கள் ஒரு உணர்வோடு அந்த உறவை விரும்புகின்றவர்களாக இருந்தால் அப்படி பலர் பாதுகாக்கப்பட்டனர். அப்போ அந்த 9 வயதிலே முதல் தடவையாக ஒரு மரண பயம் என்ற ஞாபகம் அந்த 83 சம்பவங்கள் தான் ஏற்படுத்தினது. இன்றைக்கு 42 வருடங்கள் கழிந்தும் தமிழினத்துக்கு அந்த மரண பயம் தொடர்ந்தும் இருக்கின்றது. போர்க்காலத்திலே ஆயுதமேந்தி நாங்கள் போராடின பொழுது
இருந்த அந்த பயம் இன்றைக்கு போருக்கு பிற்பாடு, அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தொடருகிறது. அப்படியாக இருந்தால் இந்த 42 வருடங்களாக இந்த ஒரு சம்பவம், அதுக்கு முதலும் எத்தனையோ சம்பவங்கள், அதுக்கு பிறகும் எத்தனையோ சம்பவங்கள், ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் கூட 42 வருடங்கள் கழிந்ததுக்கு பிற்பாடும் பாதிக்கப்பட்டவர்களாக தமிழர்கள் தொடர்ந்தும் அதே மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தை ஏற்படுத்துகின்றவர்களும் அதே மனோநிலையோடு இன்றைக்கும் செயல்படுகிறார்கள் என்றுதான் நாங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய பாடம், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலே பேசுகின்ற பொழுது உண்மையிலே அப்படி வேறுபடுத்தி நாங்கள் பார்க்கலாமா? நேற்று இன்று நாளை என்றால் அதெல்லாம் ஒன்றாகத்தானே இருக்க போகிறது. எந்த விதமான மாற்றமும் நடக்கவில்லையே என்றொரு பதில்தான் இந்த 3 கேள்விகளுக்கும் நாங்கள் கொடுக்கிறோமாக இருந்தால், அதே ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அதுதான் மிக முக்கியமானது. இந்த நேற்று நடைபெற்ற சம்பவங்களில் இருந்து மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியாவிட்டால் இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றே போலே தான் நடைபெறும் என்றதுதான் அந்த அர்த்தம். அப்படியாக இருந்தால் அந்த நேற்று உங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த 83 கலவரத்திலே டெலோ அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தாலே தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் வழங்கின அவர்களுடைய டாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவர்களுடைய இந்த கூட்டு வாக்குமூலத்தை படிக்கின்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இலங்கையுடைய கட்டமைப்பு தங்களுக்கு நீதியை வழங்கப் போவதில்லை என்று, தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டுதான் அதிலே பேசுகிறார்கள். அதனுடைய விளைவுகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அது தங்களுக்கு ஒரு பெரிய சுமை அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தாங்கள் உறுதியாக இன்றைக்கு இந்த கொள்கைக்காக நின்று அதனாலே அந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்குகின்றவர்களுடைய நீதிமன்றத்தாலே அந்த தண்டனையை தாங்கள் அனுபவித்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தங்களுடைய அந்த அனுபவத்தாலே எங்களுடைய மக்கள் எதிர்காலத்திலேயாவது தாங்கள் முகம் கொடுத்த அந்த தியாகத்தை சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை சரியாக காய் நகர்த்துவோம் என்று. அதுதான் அந்த நேற்று. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதுக்கு பிற்பாடு எத்தனையோ தியாகங்களை செய்து
கேள்வி என்னென்றால் அந்த நேற்றை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு இன்று நாங்கள் அந்த அனுபவத்தை மனதில் கொண்டு அதுக்கு நேர்மையாக இன்று நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோமா? இந்த ஆயுத போராட்டம் தொடங்கின பொழுது அதில் இந்த வாக்குமூலத்திலே திரு தங்கத்துரை அவர்கள் அவருடைய அந்த டாக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிகவும் கணிசமாக பலராலே புகழ்கின்ற ஒரு வாக்குமூலம். அதில் திரு ஸ்ரீதரன் அவர்களும் சொன்னார், நாங்கள் இந்த வன்முறையிலே காதல் கொண்டவர்கள் அல்ல என்று. அவர் அந்த இடத்துல வந்து சொல்றார், இந்த பயங்கரவாதம் என்று சொல்லித்தான் தங்களை குற்றவாளிகளாக நீங்கள் இன்றைக்கு தீர்ப்பை வழங்குகிறீர்கள். ஆனால் அந்த பயங்கரவாதம் நாங்கள் செய்கின்ற நடவடிக்கையில் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறதா? இதுக்கு முதல் தமிழர்கள் ஆயுதம் ஏந்திரத்துக்கு முதல் தமிழ் மக்கள் வேட்டையாடப்பட, தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட, சிறுவர்கள் கொல்லப்பட, உங்களுக்கு அந்த செயல்களில் பயங்கரவாதம் தெரியவில்லையா? அப்ப இந்த கேள்விகளை அவர் எழுப்புறதுக்கு காரணம், இது அனைத்துமே வந்து ஒரு அரசு செய்கின்றது. அவர் அங்க அந்த பயங்கரவாதத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்றத வந்து அரச பயங்கரவாதத்தை பற்றி. அப்ப எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு தான் எங்களுக்கு எதிராக அந்த பயங்கரவாதத்தை முதல் கட்டமாக எங்களுக்கு எதிராக எய்கின்றது. அப்ப அதில் அவர் கேட்கிற கேள்வி, அவ்வகையான ஒரு கட்டமைப்பில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது, அதான் எங்களுடைய வரலாறு. நாங்கள் சும்மா சிங்கள மக்களையோ சிங்கள அரசியல்வாதிகளையோ தலைவர்களையோ வெறுக்கிறவர்களாக பிறந்ததே கிடையாது. அவர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது, ஒரு அரசு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு வந்து ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு. அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே சிங்கள பௌத்த தேசியவாதம் அந்த கட்டமைப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் எங்களை எதிரியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள். சிங்கள மக்களோடு தொடர்ந்தும் வாழ்வதற்கு, ஆனால் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கட்டமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டினுடைய ஒரு வடிவம் தான் இந்த சமஷ்டி என்ற கோட்பாடு. ஒற்றையாட்சி எங்களை பாதுகாக்காது. எங்களுடைய இடங்களிலே நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு
ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாவது எங்களுக்கு அவசியம் என்று முன்வைக்கின்ற கோட்பாடுகளை சிங்கள மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து தொடர்ந்தும் நமக்கு எதிராக அந்த வன்முறையை அவர்கள் நடத்தத்தான் அவர் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்மானித்த இடத்திலே அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அப்ப அந்த நேற்றை சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் இன்று எடுக்கின்ற முடிவுகள் அதில் இருந்து கற்றுக்கொண்டு ஒரு சரியான ஒரு பாதையை எதிர்காலத்துக்கு நாளைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு காட்டி செல்வதற்கான ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு 42 வருடங்களுக்கு பிறகு இவ்வகையான நிகழ்வுகளை நாங்கள் செய்கிறோமாக இருந்தால் அது வெறுமனே நினைவு கூறுவதற்கான நிகழ்வுகளாக இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்க வந்து இந்த நினைவை பற்றி சும்மா கதைச்சு போட்டு அழுது போட்டு நாங்கள் இழந்தவர்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் போறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நாங்கள் உண்மையிலே கேட்க வேண்டியது அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகின்றோமா? அப்படி செயல்படாதவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும். முள்ளிவாய்க்காலில் ஒவ்வொரு வருஷமும் பெரிய அளவில் மக்கள் கலந்து கொள்வார்கள். முள்ளிவாய்க்கால் நடந்த பொழுது அந்த இறுதி கட்டங்கள் நடைபெற்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, நாங்கள் எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகள் எல்லாத்தையும் கைவிட்டு ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த போரை உடனடியாக நிப்பாட்டி ஒரு தேர்தலை வைத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இந்த 83 இருந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த ஒற்றையாட்சி ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்காத, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத என்ற ஒரு தெளிவு இருந்தபடியினால் நாங்கள் அதை மறுத்தோம். அதை மறுத்தபடியால் தான் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றது. ஏனால் அன்றைக்கு இருந்த தலைமைத்துவம் தமிழ் மக்களுடைய அனுபவத்துக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும், ஏமாற்ற முடியாது. தங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற தீர்வை கைவிட்டு ஒரு தவறான தீர்வுக்கு இணங்கி தங்களுடைய உயிர்களை மட்டும் காப்பாற்றுவதற்காக செயல்படக்கூடாது என்று தெளிவாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் தினம் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது அந்த அரசியல் எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கு அந்த ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்கிறதுக்கு தயாரானவர்களையும் கூட நாங்கள் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அதில் ஒரு தவறும் இல்லை என்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் நடாத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மேடையில் அழைக்கப்பட்டவர்கள் தெளிவாக
அந்த அனுபவத்தை சரியாக விளங்கி கொண்டு அதுக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்காவது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த மேடையில் இருக்கிறவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நம்புறேன். வேற பிறரை வந்து நாங்கள் கூப்பிட்டு இருக்கலாம். ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இனியாவது இந்த தியாகங்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுவோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை இந்த மனித உரிமை பேரவையினுடைய அமர்வுகள் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த தீர்மானம் புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகிறது. என்றால் அந்த கடந்த தீர்மானத்துடைய காலம் முடிவுக்கு வருகின்றது. அப்ப அந்த தீர்மானம் எவ்வகையாக இருக்க வேண்டும் என்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் அனைத்து தரப்புகளையும் உள்வாங்கி ஒரு பொது நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்தோம். அந்த முயற்சிக்கு நாங்கள் எவரையும் வெளியில விடவில்லை. அரசியல் கட்சிகள் என்ற வகையில் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பை விட்டு நாங்கள் அதில் தமிழரசு கட்சி கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அப்ப அந்த கலந்துரையாடலில் நாங்கள் ஏகமனதாக ஒரு சில முடிவுகளை எடுத்தோம். அதனுடைய முக்கியமான விடயம், நாங்கள் இந்த மனித உரிமை பேரவையில் இருந்து தமிழருடைய பொறுப்பு கூறலை நாங்கள் ஒரு குற்றவியல் விசாரணை நோக்கி, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நோக்கி மாற்று வழிகளுக்கு இடம் கொடுக்காமல், தப்புறத்துக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் ஒரு ஐக்கிய நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும். ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடப்பதாக இருந்தால் இந்திய காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்கு 3 தெரிவுகள் இருக்கின்றன. ஐநா கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் 2 தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC, மற்றது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ. இந்த ICC சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது ஒரு நிரந்தர நீதிமன்றம். 2002ஆம் ஆண்டில் இருந்து அது நிரந்தர நீதிமன்றமாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நீதிமன்றத்திலே உறுப்பு நாடுகள், அதாவது ரோம் ஸ்டாட்யூட், ரோம் சட்டத்தை அங்கீகரித்த நாடுகளை விசாரிப்பதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் இலங்கை அந்த ரோம் சாசனத்தை கைச்சாத்திடவில்லை. அந்த நீதிமன்றத்துக்கு ஆஜராக கூடாதென்றதுக்காக அவர்கள் 2002ஆம் ஆண்டு அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது, அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க தான் பிரதமராக இருந்தார். அவர் பெரிய அளவில் தன்னையே பாராட்டிக் கொள்வது என்னென்றால், இலங்கையுடைய ராஜபக்ச போன்ற தரப்புகள் எல்லாத்தையும் காப்பாற்றுற தான் என்னடா தான் அது அந்த நேரத்தில் அந்த ரோம் ஸ்டாட்யூட்டில் அந்த சாசனத்தில் கைச்சாத்திடவில்லை. அப்ப அந்த நிலையிலே இலங்கை அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத நிலையிலே இலங்கையை அந்த நீதிமன்றம் விசாரிப்பதாக இருந்தால் 2 வழிகள் தான் இருக்கின்றது.
முதலாவது, பாதுகாப்பு சபை இலங்கையை அந்த நீதிமன்றத்துக்கு பாரம் கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாரம் கொடுக்கிறோம், நீங்கள் இந்த குற்றங்களை முழுமையாக விசாரிக்க சொல்லி அவர்களுக்கு ஒரு மெண்டேட்டை வழங்குகின்ற பொழுது அந்த விசாரணை நடத்தலாம். ஆனால் அதை தாண்டி அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத, ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாடுகளையும் அந்த நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அப்ப இலங்கை போன்ற நாடுகள் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே போய் சிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிற நாடுகளையும் கூட, இலங்கை போன்ற நாடுகளையும் கூட அந்த ஐசிசி நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அது எப்படி செய்கிறார்கள் என்றால், அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத அரசு அந்த நாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து அவர்களை அழிக்கின்ற நோக்கோடு செயல்படுகின்ற பொழுது, அல்லது அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற பொழுது, அந்த மக்கள் தவிர்க்க முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறார்கள். அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தங்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறார்கள். அந்த குற்றங்களில் இருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு. அவ்வகையிலே தப்புற மக்கள் போய் ஒரு உறுப்பு நாட்டுக்குள் நுழைகின்ற பொழுது, அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரித்த ஒரு நாட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது, அந்த குற்றம் எல்லையை தாண்டி தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பதை கருதி அந்த உறுப்பு நாடு ஊடாக அந்த குற்றத்தை நடத்துகின்ற நாட்டையும் விசாரிக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மியான்மரிலே ரோஹிங்யா முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த இன அழிப்பை மியான்மர் நாடு அந்த ஐசிசி சாசனத்தை அங்கீகரிக்காமல் இருந்தாலும் கூட, இன்றைக்கு மியான்மரிலே நடைபெறுகின்ற அனைத்து குற்றங்களையும், அந்த அரசாலே மேற்கொள்ளுகின்ற ரோஹிங்யா மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளுகிற அனைத்து குற்றங்களையும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவும் இந்த ரோம் சாசனத்தை கைச்சாத்திடவில்லை. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலே நடத்தின குற்றங்களை இன்றைக்கு ஐசிசி விசாரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். அது எப்படி என்றால், ஆப்கானிஸ்தான் நாடு ரோம் சாசனத்தை அங்கீகரித்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய இராணுவம் ஆப்கானிஸ்தானுக்கு அங்கு நடத்தின குற்றங்களை ஒரு உறுப்பு நாட்டுக்குள்ளே, அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாட்டினுடைய இராணுவம் குற்றங்களை மேற்கொள்கின்ற பொழுது, அந்த நாட்டினுடைய, அதாவது அமெரிக்காவுடைய ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாட்டினுடைய இராணுவத்தையும் கூட விசாரிக்கலாம் என்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே அந்த விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் இன்றைக்கு விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று ஐசிஜே என்றால் அரசுகள் இன்னொரு அரசை அந்த ஐசிஜே நீதிமன்றத்துக்கு முன்னாலே கொண்டு நிறுத்தி அவர்களை விசாரிக்கிறதுக்குரிய ஒரு முறை. ஆனால் ஐசிஜேக்கு போவதாக இருந்தால் ஏதோ ஒரு அரசு தமிழர்களுடைய விவகாரத்தை ஏற்று அதை அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஐநா கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டு தெரிவுகள் தான் எங்களிடம் இருக்கின்றது. இதுக்கு மேலதிகமாக மூன்றாவது தெரிவு, உறுப்பு நாடுகள் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற கொள்கையை பயன்படுத்தி அந்தந்த நாடுகளிலே, அந்தந்த நாடுகளுடைய நீதிமன்றங்களிலே குற்றவாளிகளாக சந்தேகிக்கின்ற நபர்கள் அவர்களுடைய அந்த நியாயாதிக்கத்துக்குள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக அந்தந்த நாடுகள் அந்த குற்றவியல் விசாரணைகளை மேற்கொள்வது.
அப்ப ஐநா கட்டமைப்பில் வந்து எங்களுக்கு இந்த 2 தெரிவுகள் தான் இருக்கின்றது. இந்த 2 தெரிவுகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம். இனியும் நாங்கள் காலத்தை தாமதிக்காமல் ஐசிசிக்கும் ஐசிஜேக்கும் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அந்த குற்றங்களும் இன அழிப்பு, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம், மற்றது போர்க்குற்றங்கள், இந்த 3 விடயங்களையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்கின்றது, நாங்கள் இனப்படுகொலையை மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்த வேண்டும். ஆனால் இந்த 3 குற்றங்கள் வெவ்வேறு குற்றங்களாகத்தான் சர்வதேசம் அங்கீகரித்திருக்கின்றது. இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டால் போர்க்குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அது வேறு வேறு குற்றங்கள். ஆகவே நாங்கள் அந்த 3 குற்றங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக முடிவெடுத்திருக்கின்றோம். 3வது விடயம், நாங்கள் தொடர்ந்தும் சாட்சியம் சேகரிக்கிறது என்ற பெயரிலே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறலை எந்த விதமான அதிகாரமும் இல்லாத மனித உரிமை பேரவைக்குள்ளே தொடர்ந்தும் முடக்குவதை நாங்கள் விரும்பவில்லை. 10 வருஷமாக முதல் கட்டமாக OISL என்றும் அதுக்கு பிற்பாடு OSLAP என்றும் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற குற்றங்கள் என்ற பெயரிலே அங்கு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே இதை தாண்டியும் அந்த கட்டமைப்புகள், விசேஷமாக மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் சாட்சியங்களை சேகரிக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்ற நிலையிலே அந்த சாட்சியங்களை வைத்து இந்த நீதிமன்ற குற்றவியல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம். ஆகவே இந்த 3 முக்கியமான முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த அந்த முயற்சி எழுத்து வடிவமாக நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். அந்த கோரிக்கை கடிதம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தரப்புகளுக்கு மட்டும் வழங்காமல் அதில் வராத தமிழரசு கட்சியிடமும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். விசேஷமாக நான் நேரடியாகவே தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் அந்த மகஜருடைய ஒரு டிராஃப்டை நாங்கள் நேரடியாக அவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய ஆதரவையும் இந்த கடிதத்துக்கு நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்ததாலே அவர்களுக்கு சில வேளையிலே இந்த கடிதத்திலே நாங்கள் எழுதியிருக்கின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் சேர்க்க விரும்பினதாக இருந்தால் அவர்கள் அதை எங்களிடம் உடனடியாக தெரிவித்தால் நாங்கள் அதுக்குரிய மாற்றங்களையும் செய்வதற்கு தயார். அவர்களுடைய அந்த ஒப்புதலை எடுப்பதற்காக நாங்கள் அவர்கள் விரும்புகின்ற விடயங்களையும் சேர்த்துக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் நாங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலமாக அனுப்பியிருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் கட்சி என்ற வகையிலே தமிழரசு கட்சி எங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு தெளிவான பதில் ஒன்றை வழங்கவில்லை. நான் நினைக்கிறேன் செயலாளர் அவர்களுக்கு CVK சிவஞானம் அவர்கள் தங்களுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. இந்த அரங்கில் இருந்து நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அந்த செயற்குழு இரவிரவாக கூடலாம். நேரடியாக எல்லாரும் ஒரு இடத்துல வர வேணும் என்ற தேவை இல்லை. ஜூம் ஊடாகவோ இல்லாட்டி ஸ்கைப் ஊடாகவோ அவர்கள் கூடி இந்த விடயத்தை
படித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். என்னடா எங்களுக்கு காலம் கிடையாது, ஒரே ஒரு மாதம் தான் இருக்கின்றது. இந்த மாசத்துக்குள்ளே அந்த உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் தொடர்பாக தீர்மானங்களை மிக விரைவில் எடுப்பார்கள். அவர்கள் அந்த தீர்மானங்களை எடுத்து முடிப்பதற்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய தெளிவான, உறுதியான, ஒற்றுமையான நிலைப்பாட்டை அறிவிப்பதுதான் பொருத்தம். ஆகவே அதை தமிழரசு கட்சியுடைய பங்களிப்போடும் நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் அவசரமாக அவர்களுடைய அந்த மத்திய குழுவுடைய இல்லாட்டி செயற்குழுவுடைய அந்த கூட்டத்தை கூட்டி இது சம்பந்தமாக, இந்த கடிதம் சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையுடன், உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த மனித உரிமை பேரவை என்பது ஸ்ரீலங்காவுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு முடிவும் ஸ்ரீலங்கா தொடர்பாக எடுக்க முடியாது. அந்த மனித உரிமை பேரவை ஒரு கன்சென்சஸின் அடிப்படையில் தான் இயங்குகின்ற ஒரு அமைப்பு, கருத்தொற்றுமையின் அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே அங்கே ஸ்ரீலங்கா அரசை மீறி ஒரு குற்றவியல் விசாரணை அந்த அரங்கு மேற்கொள்ள முடியாது, அதை உறுதிப்படுத்தவும் முடியாது. அது முதலாவது. ஆகவே அந்த அரங்கிலே இருந்து இலங்கை விவகாரம் ஒரு நீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் அவசரமாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. 2012ஆம் ஆண்டில் இருந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே 2 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட எங்களுடைய அனுபவத்திலே எந்த ஒரு முன்னேற்றமும் பொறுப்புக்கூற சம்பந்தமாக நடைபெறவில்லை. மாறாக அனைத்துமே மூடி மறைக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இன்னும் பலமடைந்து கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பிரிஞ்சு நிற்காமல் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறல் அணுகப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் நாங்கள் முதல் கட்டமாக சொல்லியாக வேண்டும். 2வது கட்டமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மனித உரிமை ஆணையாளருடைய, மனித உரிமை பேரவைக்குள்ளே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த அலுவலகத்துக்குத்தான் முதல் கட்டமாக OISL என்ற ஒரு கட்டமைப்பை இந்த தீர்மானம் ஒன்றை ஊடாக உருவாக்கி அந்த அலுவலகம் அந்த OISL ஊடாக சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அந்த OISL சாட்சியங்களை சேகரித்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த சாட்சியங்களை இன்னும் பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு OSLAP என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு தான் வழங்கியிருந்தது. அப்ப இதே மாதிரி இன்னொரு முயற்சி, ஒரு இன்டர்நேஷனல் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் என்ற பெயரிலே இன்னும் ஒரு முயற்சியை புதுசாக மேற்கொண்டு அதையும் அதே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு பாரம் கொடுத்து இன்னும் ஒரு 5 வருஷத்தை நாங்கள் கடக்க போகிறோமா? ஏனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விசாரணைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய விமர்சனம், அந்த விசாரணைகள் குறிப்பாக இன அழிப்பை மையப்படுத்தி நடத்தவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் இன்னொரு பேரிலே IIIM என்ற பேரிலே அதுவும் அந்த மனித உரிமை ஆணையருடைய அலுவலகத்துக்கு தான் பொறுப்பு வழங்கப்படும். அதே கட்டமைப்பு தான் இன்னொரு பேரிலே இன்னும் ஒரு 2 வருஷமோ 5 வருஷத்துக்கு IIIM என்ற OSL முடிஞ்சு
ஓஸ்லப் முடிஞ்சு இப்ப IIIM என்ற பெயரில் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அதே நிறுவனம் தான் விசாரணைகளை நடத்த போகிறார்கள் என்று நாங்கள் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் அந்த மனித உரிமை பேரவைக்கு தொடர்ந்தும் எங்களுடைய பொறுப்பு கூறல் விவகாரத்தை முடக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க போகிறோமா? இல்லாட்டி 10 வருஷமாக சேகரித்த அந்த சாட்சியங்களை வைத்து நீதிமன்றத்தை நோக்கி ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய இந்த வல்லரசுகளுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியாத இல்லாட்டி அடிபணியறதுக்கு தயாரில்லாதவர்கள் துணிந்து இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு நாங்கள் இந்த விஷயத்தை பாரம் கொடுக்க போகிறோமா? இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி. அவை இதுக்கும் நாங்கள் எடுத்த முடிவு, இனியும் நாங்கள் இந்த சாட்சியங்களை சேகரிக்கிறோம், இன்னும் சேகரிக்க வேண்டும் என்ற பெயரிலே தொடர்ந்தும் அதே கட்டமைப்புக்கு நாங்கள் நேரத்தை இழுத்தடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த மனித உரிமை பேரவையாக இருக்கலாம், ஐநாவாக இருக்கலாம், இந்த வல்லரசல் அனைவரும் பொறுப்பு கூறல் என்ற பெயரிலே கடந்த 2012ஆம் ஆண்டில் இருந்து நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பிதான் தாங்கள் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றோம் என்று கூறி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது எப்படி நடந்தது என்றால், தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட அல்லது ஆணைய வழங்கின அரசியல் தரப்புகளுடைய ஆதரவோடு தான் அந்த அனைத்து தீர்மானங்களும் இதுவரைக்கும் நாங்கள் எந்த விதமான முன்னேற்றமும் காணாத 2012ஆம் ஆண்டில் இருந்து நிறைவேற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அப்ப தமிழ் மக்களுடைய ஆணையை காட்டித்தான் பிரயோசனமற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறது என்றால், நாங்கள் இன்றைக்காவது ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கு உண்மையிலே தேவைப்படுகின்ற விடயங்களை வலியுறுத்தினால் மட்டும்தான் இந்த வல்லரசுகளுக்கும் வேறு வேறு நிகழ்ச்சிகளில் ஓடுகின்றவர்களுக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை கொடுக்காமல் நாங்கள் அனைவரும் ஏகமனதாக ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தினால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய பொறுப்பு கூறலை முன்னுக்கு கொண்டு போவதற்கான சந்தர்ப்பத்தையாவது நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த 42 வருடங்கள் கழிந்தும் ஜூலை இனப்படுகொலை போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்திலே நடக்கால் இருப்பதாக இருந்தால் ஆக குறைஞ்சது அந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பாக அதில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆபத்தை உருவாக்காமல் நாங்கள் அவ்வகையான சம்பவங்கள் எதிர்காலத்திலேயும் நடக்காமல் இருக்கிறதை உறுதிப்படுத்த முடியாது. அதனால்தான் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயம் கட்டாயம் நடத்தியாக வேணும் என்ற ஒரு தாகம் எங்களிடம் இருக்க வேண்டும். அரசியல் தீர்வுண்டது, அரசியல் ரீதியாக இந்த இனப்படுகொலை செய்வதற்கான அந்த தேவை, அரசியல் தீர்வு நாங்கள் கிடைக்கின்ற பொழுது, எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற பொழுது, ஒரு இனப்படுகொலை செய்தாலும் பிரயோசனம் இல்லை என்றால் தமிழ் தேசம் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் ரீதியாக. அப்ப அதையும் எதிர்காலத்திலே அவ்வகையான இனப்படுகொலை நடைபெறுவதற்கு அது ஒரு பிரயோசனமற்ற ஒரு செயலாக அந்த அரசியல் தீர்வு உறுதிப்படுத்தும். அதே போன்று நபர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி தாங்கள் அவ்வகையிலே செயல்பட்டால் சட்டம் அவர்களை வேட்டையாடும் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயம் முன்னுக்கு நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆக இந்த 2 விடயங்களும், அரசியல் தீர்வு விடயமும் பொறுப்பு கூறல் என்ற விடயமும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான கோரிக்கைகளாக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து முன்வைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே அந்த நேற்றென்ற வரலாற்றில் இருந்து நாங்கள் சரியான பாடங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுதான் அந்த பாடம்.
அந்த பாடத்தை சரியாக இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் நாளைக்கு பாதுகாப்பாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவோம். ஆகவே அந்த தியாகிகளுக்கு நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய அந்த நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு விசுவாசமாக விட்டு கொடுக்காமல் செயல்படுவது மட்டும்தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அஞ்சலியாக கூறி, அதை இந்த நிகழ்வு இன்னும் பலமாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நடத்துவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முதல் எங்கள் மண்ணிலே எங்களோடு வாழ்ந்தவர்கள் இந்த தேச விடுதலைக்காக கொலை செய்யப்பட்ட, இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளை நினைவு கொள்ளுகின்ற ஜூலை படுகொலை நினைவு நாளினுடைய இந்த நிகழ்வுகளின் தலைவர், முதுநிலை வழக்கறிஞர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களே, எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர், மேனாள் விவசாயத்துறை அமைச்சர் வடக்கு மாகாணம் ஐங்கர்நேசன் ஐயா அவர்களே, மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பி கஜேந்திரன் அவர்களே, வழக்கறிஞர் மதிப்பார்ந்த கோணேசன் ஐயா அவர்களே மற்றும் சிவமோகன் ஐயா அவர்களே, இந்த மண்டபத்திலே வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்ந்த தவிசாளர் தம்பி நிரோஸ் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள், வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழர்களுடைய தேசிய விடுதலை வரலாற்றில் தங்களுக்கு உரித்தான தேசிய இன அடையாளங்களோடு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ளுகின்ற காலகட்டங்களில் ஜூலை படுகொலை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. தமிழர்களுக்கு மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என்பது 54ஆம் ஆண்டு 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தளாயில் 154 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடங்கி இருந்தாலும் 1983ஆம் ஆண்டு ஜூலையில் அது ஒரு இலங்கையிலே மிகப்பெரிய வீரியத்தை கொண்டிருந்தது. மிக மோசமாக எங்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். அந்த காலகட்டங்களில் இனத்தின் விடுதலைக்காக பல தேசிய விடுதலை இயக்கங்கள் முனைப்பு கொண்டிருந்த காலம். தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த அண்ணன் தங்கத்துரை, குட்டுமணி, ஜெகன் போன்றோரும் அந்த விடுதலை இயக்கங்கள் சார்ந்து தேசிய விடுதலைக்காக உழைத்தவர்கள். அவர்கள் சிறையிலே இருந்த நாளிலே தான் இந்த மிகப்பெரிய பேரவலம் வெலிக்கடை சிறையிலே நடந்தது. இறுதியாக 3 விடயங்கள் இலங்கையின் வரலாற்றிலே கவனத்தில் கொள்ளப்படுகிறது. அதிலே தங்கத்துரை அண்ணனுடைய இறுதி நாட்களில் நீதிமன்றத்திலே வைத்து நீதிவான் கேட்டார், உங்களுடைய கருத்து என்ன? அதற்கு தங்கத்துரை அண்ணன் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, எங்கள் மக்கள் மீது புரியப்படுகின்ற இன வன்முறைகளுக்கு எதிராக எங்கள் மக்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த ஆயுதங்களை தூக்குகிறோம் என்று நீதிமன்றத்தில் பகிரங்கமாக சொன்ன ஒரு தலைவர். வரலாற்றிலே அது ஒரு மிக கருப்பொருளாக, முக்கிய பொருளாக எடுக்கப்படுகிறது. அதேபோல் 1985ஆம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த செவி, நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை, எங்கள் மீது ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது, அதனால்தான் எங்கள் மக்களினுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம். எங்களுக்கு ஆயுதங்களை தருகின்ற பிரதான கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இலங்கை அரசுதான் என்று பகிரங்கமாகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். இதுவும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் மிக குறித்து எழுதப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது. அதேபோல 48ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை தொடங்கி 49ஆம் ஆண்டு எழுதுவிஞர் சங்கத்திலே உரையாற்றுகிற பொழுது தந்தை செல்வா அவர்கள் சொன்ன வசனம், நாங்கள் ஒரு இறமையுள்ள இனம், எங்களுடைய இறமையை நாங்கள் இழந்திருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய இறமையை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அறநிலையிலே இந்த போராட்ட களத்தை திறக்கிறோம். ஆகவே அவருடைய அந்த வார்த்தைகளும் இலங்கையிலே இந்த 3 பேருடைய கருத்துக்களும் எப்பொழுதும் சிலாகிக்கப்படுகின்ற கட்டுரைகளிலே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன.
மலர்கின்ற தமிழீழத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், என்னுடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் அண்ணன் தங்கத்துரை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்தார்கள். மிக மோசமான, உலகத்தில் எந்த ஒரு மனித குலமும் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய கொடுமையை, வன்முறையை சந்தித்தவர்கள் எங்கள் தலைவர்கள், எங்களுடைய மக்கள். நாங்கள் அதற்கு பிற்பாடும் கூட சேனல் போர் வெளியிடுகின்ற பல காட்சிகளை 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய சகோதரிகள் எத்தனை பேர், சகோதரர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக சுட்டு கொல்லப்படுகிற காட்சிகளை உலகத்தினுடைய கண்கள் மனச்சாட்சிகளுக்கு முன்னால் வைத்திருக்கிறது. குட்டிமணி, தங்கத்துரை இவர்களுடைய காலம் வெளியிலே தெரியாது. ஆனால் அதே போல படுகொலைகளை 2009 நாங்கள் சந்தித்தவர்கள். ஆகவே ஒரு தொடர்ச்சியான இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று கொக்கு தொடுவாயிலும், செம்மணியிலும், சம்பூரிலும், திருவோணமலையிலும் நாங்கள் மனித எலும்புக்கூடுகளாக எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் மிக நெருக்கடியாக வாடுகிற இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இதை ஞாபகப்படுத்த வேண்டும், நாங்கள் ஏன் இதனை நினைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன சந்திப்பு தான் இந்த கூட்டம். இதில் பெரிய மக்கள் தொகை வர வேண்டும் என்பதோ அல்லது இது ஒரு பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதோ அல்ல. இந்த விடயம் எங்களுடைய அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். உணர்கின்ற, இந்த உணர்வுகளை சிந்திக்கின்ற, எங்களுக்கு நடந்த அவலங்களை இப்பொழுதும் கருத்திலே கொள்ளுகின்ற ஒரு இனமாக, தேசிய அடையாளமுள்ள இனமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்குரிய ஒரு சந்திப்பாகவே இன்றைய நாள் இந்த சந்திப்பை அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார். அவருடைய மூத்த தலைவர், அவருடைய கருத்துக்கள் மிக தெளிவானது, தெரிக்க விடக்கூடிய கருத்துக்கள். நான் பலமுறை அவருடைய உரைகளை மிக அவதானமாக குறிப்பெடுத்து அதனை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய நாட்களும் உண்டு. காரணம், அவரிடம் இருக்கிற அந்த அனுபவம், ஒரு நீண்ட கால தொடர்ச்சி, மிகப்பெரிய ஒரு நீட்சியினுடைய அனுபவத்தை அவருடன் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவேதான் இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது. இன்னும் நாங்கள் இதனை சாதாரணமாக ஒவ்வொரு கிராமங்களிலும், நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும். தனியே இது ஒரு கூட்டமாக முடிந்து போகக்கூடாது. ஏனைய இடங்களிலும் இதற்கான விளக்குகளை ஏற்றுதல், அவர்களுக்கான ஞாபகங்களை சொல்லுதல், எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள். நேற்று பிரான்ஸ் நாடு அறிவித்திருக்கிறது, பலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் என்று. 221 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவிலே அறிவித்திருக்கிறார்கள், பலஸ்தீனத்தை நாங்கள் தனிநாடாக அறிவிக்கிறோம் என்று. அயர்லாந்து 600 வருஷம் போராடி தன்னுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டது. கிட்டத்தட்ட 16 பரம்பரைகளை கடந்திருந்தது. யூதர்கள் 300 வருஷம் உலகம் முழுக்க அழிக்கப்பட்டு அவர்களுடைய கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் ரசாயன வாயுக்களுக்கும் அவர்கள் மனித பேரவலங்களுக்கும் சந்தித்து இன்று உலகத்தின் கண்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு இனமாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆகவே ஒரு நாடு தான் படுகிற துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது 2009 நாங்கள் கஞ்சிக்காக எவ்வாறு எங்களுடைய உறவுகள் சிரட்டையோடு நின்றார்களோ அதே போல நாங்கள் மண்ணை தின்னுகிறோம் என காசாவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிடுவதற்கு மண் தான் இருக்கிறது என்று சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை சொல்லுகிறார்கள். காலம் எப்படி மாறி இருக்கிறது, அந்த கால மாற்றம் உலகத்தின் கண்களை திறக்கிறது. ஆகவே எங்களுக்கான காலம் என்பதும் எங்களிடம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த கல்லறைகளும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய ஆத்மாக்களும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே நான் அல்லது இதில் இருக்கிறவர்கள் எங்களுடைய காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அதை பெற்று தருவோம், இதை பெற்று தருவோம் என்று நாங்கள் உண்மையில் பொய் சொல்ல இல்லை. நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தணியாமல் கொண்டு போய் கொடுக்கிற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும். அதனை தவற விடாமல் கையாளுகின்ற, அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைய இந்த ஜூலை படுகொலையினுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளை சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டிய ஒரு கடமையோடு உருவாக்கி கொண்ட அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறி, இதில் வருகை தந்து இதிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். படுகொலை நினைவையொட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்து கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களே,
உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவருமான கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் சட்டத்தரணி குகனேஸ்வரன் அவர்களே, நண்பர் சிவமோகன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய பேரவையின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கஜேந்திரன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் உணர்வாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் என்னை விட அதிகம் பேச வேண்டிய, நேரம் எடுத்து பேச வேண்டிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு 4:45 மணிக்கு ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி இருப்பதன் காரணமாக தவிர்க்க முடியாமல் நான் முன்னதாக பேசுவதற்கு கேட்டு அனுமதியை பெற்றுக்கொண்டேன். பொதுவாக ஸ்ரீகாந்த் அண்ணர் காலையிலேயே நிகழ்ச்சிகளை ஒழுங்கு பண்ணுவார். கடந்த கூட்டங்கள் எல்லாம் அவ்வாறு ஒழுங்கு பண்ணியிருந்தமையால் அவர் கேட்டவுடன் நான் அந்த நினைப்பில் நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி மாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் நான் கலந்து கொள்வதற்கு விரும்பியதற்கான இன்னொரு காரணம், இந்த நிகழ்ச்சியினுடைய கனதிக்கு என்பது கற்பால் மிக 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 நீண்ட காலமாக நான் நண்பர் ஸ்ரீதரன் அவர்களுடன் அருகருகாக இருப்பதற்கான சூழல் வாய்த்ததில்லை. இந்த அழைப்புதலில் அவருடைய பெயரையும் அச்சிட்டு கொண்டு வந்து தந்திருந்தபடியால் சரி, ஒன்றாக இருந்து பேசிக்கொள்வோமே என்கின்ற அடிப்படையிலும் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டேன். இங்கே எங்களுக்கு தரப்பட்ட இந்த தலைப்பு நேற்று, இன்று, நாளை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்புக்குள் கட்டுண்டு என்னால் கருத்துரைக்க முடியுமோ தெரியாது. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிரசித்தமான ஒரு மேற்கோள், வரலாறு எனது வழிகாட்டி, வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், இயற்கை எனது நண்பன் என்கின்றது. அந்த இயற்கை எனது நண்பன் என்கின்றபடியால் அவருடைய அந்த மேற்கோள் என்கின்றது எனக்கு எப்பொழுதுமே வந்து மனப்பாடமாக இருக்கும். வரலாறு என்கின்றது வழிகாட்டி. இங்கே நேற்று என்கின்றது வரலாறு தான், நேற்று பழையது என்கின்றது வரலாறு தான். ஆனால் இந்த இன்று என்று சொல்லப்படுகின்றது நாளைக்கு நாங்கள் நிற்கின்ற பொழுது அது வரலாறு தான். இந்த வரலாறு எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நகராது. இது ஒரு கால நதி. எங்களுடைய விருப்பத்திற்கு அல்லது எங்களுடைய வெறுப்புக்கு ஏற்ப வரலாறுகள் வந்து இருக்க முடியாது. இங்கே எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் சார்ந்துதான் நாங்கள் வரலாற்றை வந்து மதிப்பீடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று நாங்கள் வெளிக்கடையில் படுகொலை செய்யப்பட்டவர்களினுடைய, அது குட்டுமணி அண்ணாக இருக்கலாம், தங்குதரி அவர்களாக இருக்கலாம், அல்லது அன்று அல்லது அதை தொடர்ந்த நாட்களில் சிறைக்கு வெளியே கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையில் இனப்படுகொலைக்கு ஆளாகின ஆயிரக்கணக்கான எங்கள் மக்களுக்கான நினைவுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த நினைவு என்பது அழுது அரற்றுவதற்கானது அல்ல, அவர்களை நினைத்து விட்டு கடந்து செல்வதற்கானதும் அல்ல. இனிமேல் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நிகழாது இருப்பதற்கும், இங்கே கொலையுண்டவர்கள் அது மக்களாக இருக்கலாம், அல்லது கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்கலாம், விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கலாம், அவர்கள் என்ன இலட்சியத்துக்காக மரணித்தார்களோ அந்த இலட்சியங்களை ஈடேற்றுவதற்கு நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுகின்ற அல்லது வழிமுறைகளை கண்டடைவதற்கான நாட்களாகவும் தான் இந்த அஞ்சலிக்குரிய நாட்கள் வந்து இருக்க முடியும். உண்மையில் வரலாறு எங்களை எந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருந்துதான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் நடாத்த முடியும். பிரசித்தி பெற்ற தமிழ் ஆசான் குழந்தைவேல் என்று சொல்லி ஒரு இருந்தார். அவர் எனக்கு நெடுக சொல்லுவார், ஐங்கரநேசன் நடந்துகின்ற பொழுதோ அல்லது ஓடுகின்ற போதோ நாங்கள் தடக்கு விழுந்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அங்காலம் இங்காலம் பார்ப்போம், யாராவது நாங்கள் விழுந்ததை பார்த்துட்டார்களா என்று சொல்லி மெதுவாக நகர்ந்து அங்கால சென்று யாருக்கும் தெரியாமல் தான் எழுந்திருப்பதற்கு பார்ப்போம் என்று சொல்லி சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் எங்களை கொண்டதேர்ந்து எங்க அவர் சொன்னது, நீ எங்க விழுந்தியோ அந்த இடத்தில் நின்று எழுந்து நிற்பதுதான் சரியானது என்று சொல்லி வரலாறு எங்களை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியது. நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நிமிர்ந்திருக்க வேண்டும்.
வரலாறு அதற்கான சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு வழங்கி இருந்தது. நிகழ்ந்த இந்த மிக பெரும் இனப்படுகொலையை சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்று அதற்கான நியாயத்தை கேட்க வேண்டிய சந்தர்ப்பங்களையும் முள்ளிவாய்க்கால் தன்னகத்தை கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள், எங்களுடைய தலைவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டார்கள். நடந்தது இனப்படுகொலை அல்லவென்று சொல்லியே இனப்படுகொலை ஆணையை கூண்டிலேற்ற வேண்டிய நாங்கள், நடைபெற்றது இனப்படுகொலை அல்லவென்று சொல்லியே எங்களுடைய சட்ட திறமைகளை, நாங்கள் சட்ட புலமைகளை பயன்படுத்தி நாங்கள் வாதிட்டோம். இப்பொழுது மீண்டும் வராது வந்த ஒரு சந்தர்ப்பமாக வரலாறு எங்களுக்கு புதைகுழியில் இருந்து எலும்பு கூடுகளை எழுந்து நிற்க வைக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த போகின்றோமா இல்லையா என்கின்றதில் தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தங்கி இருக்கின்றன. நான் மீண்டும் திருவாளர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பொன்னம்பலம் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்ற ஒரு உதாரணம், இந்த இனப்படுகொலை நடைபெற்றதற்கு, போர்க்குற்றங்கள் நடைபெற்றதற்கு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றதற்கு உயிருள்ள சாட்சியங்கள் இன்றும் இருக்கின்றார்கள். செம்மணியில் இன்று புதைகுழியில் எலும்புகளாக இருக்க வேண்டியவர் தற்செயலாக அல்லது அதிர்ஷ்டவசமாக தப்பி சென்ற ஒருவரை எனக்கு தெரியும். அவர் இன்றும் இங்கு உயிரோடு தான் இருக்கின்றார். இரவாக தாங்கள் சித்திரவதை செய்யப்படுகின்ற வழியிலும் பார்க்க, தனக்கு வலித்ததிலும் பார்க்க, அருகருகாக இருந்த அறைகளில் இருந்த பெண்களினுடைய கூக்குரல்களும் சிறுவர் சிறுமிகளுடைய அலர்களுமே தனக்கு அதிக வலியை தந்ததாக அவர் சொன்னார். அவர் ஒரு சாட்சி. அதே போன்று தனது மனைவியால் கையளிக்கப்பட்ட புதுவரத்தினோதரி அவர்கள் கையளிக்கப்பட்டு பல நாட்களுக்கு பிறகு 4வது மாடியில் அவரை கண்ட என்னுடைய இன்னும் ஒரு நண்பர் என்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்கள், இந்த உயிருள்ள சாட்சிகள், வெளியே வந்த சாட்சிகளை சொல்லுவதற்கு தயங்குகின்றார்கள், தயங்குவார்கள் உயிரச்சம் காரணமாக. ஆனால் உண்மையை, நடந்தது இனப்படுகொலை தான் என்று சொல்லி உரத்து சொல்லுவதற்கான ஒரு சாட்சியாக இன்று எங்களுக்கு வரலாற்றில் இருந்து எங்களுடைய உறவுகளினுடைய எலும்புகள் எழுந்து நிற்கின்றன. நாங்கள் இவற்றை சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் அல்லது இன விடுதலை போராட்டத்தினுடைய கணிசமான தூரத்தை எங்களினால் கடந்து செல்ல முடியும். அது எங்களுடைய தலைவர்களினுடைய கைகளில் இருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்த வரையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், போர் என்று சொன்னால், யுத்தம் என்று சொல்லி சொன்னால் புதைகுழிகள் இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இந்த புதைகுழி விவகாரம், இந்த எழுந்து நிற்கக்கூடிய இந்த எலும்பு கூடுகள் அரசாங்கத்தினுடைய கழுத்தை இறுக்குகின்ற சூழ்நிலையில் அவர்கள் சகோதரத்துவ தினத்தை கொண்டாடுகின்றார்கள். நாங்கள் ஆடி கலவரத்தை ஒரு இனப்படுகொலையினுடைய நாளாக நாங்கள் கடைபிடிக்கின்ற நேரம் அவர்கள் இந்த தினத்தை சகோதரத்துவ தினமாக கொண்டாடுகின்றார்கள். வரப்போகின்ற மாதங்களில் இலங்கையர் தினம் என்று சொல்லி ஒரு தினத்தை கொண்டாட இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் இலங்கையர்களாகவே எங்களை உணர்ந்து கொண்ட ஒரு காலம் இருந்தது. மகாவலி கங்கை நாடங்கள் நாடே என்று சொல்லி எங்களுடைய புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இலங்கை எங்களின் தாய் திருநாடு என்று சொல்லி எங்களுடைய பொப்பிசை பாடல்களில் நாங்கள் மேடைகள் தோறும் துள்ளி குதித்திருக்கின்றோம். சிங்களமும் செந்தமிழும் செல்வியும் திருவிழியாம் சேர்ந்து இங்கு வாழ்வதும் பெருமையுமா என்று சொல்லி எங்களுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் பாடியிருக்கின்றன. நாங்கள் எங்களை இலங்கையர்களாக சொன்ன எந்த தருணங்களிலேயும் இந்த பேரினவாத அரசு எங்களை இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற ஒவ்வொரு தடவையும் அவர்களுடைய சிங்க கொடியில் இருக்கிற அந்த சிங்கமேந்தி இருக்கின்ற வாளங்களை வெட்டுவதாகவே இருக்கின்றது. எங்களுடைய கைகளை நிராகரித்தார்கள், எங்களை வெட்டியறிந்தார்கள், எங்களை படுகொலை செய்தார்கள். இன்று தங்களுக்கு வரவிருக்கின்ற சுருக்கு கயிற்றில் இருந்து தப்புவதற்காக இந்த சகோதரத்துவ தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இலங்கையர் தினம் என்று சொல்லி ஒன்றை கொண்டாடுவதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்களை விட இப்பொழுது இருக்கக்கூடிய ஏவிபி அரசானது
வாழைப்பழத்தில் ஊசியேற்றுவது போன்று மிக நாசூக்காக தங்களுடைய திட்டங்களை வந்து முன்னகர்த்துகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரி தான் எதிரி என்று சொல்லி எதிரே வரும் பொழுது எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும், எதிர்வினை ஆற்றுவது சுலபமாக இருக்கும். ஆனால் இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகிறார்கள், இலங்கையர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த கொழும்பில் போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று சொல்லி ஜே.ஆர். ஜயவர்தன அவர்கள் பிரகடனப்படுத்தினாரே தவிர அந்த போருக்கு எண்ணெயை வார்த்து, அந்த எரிகின்ற தீக்கு எண்ணெயை வார்த்து கொழுந்து விட்டெறிய செய்தது ஜேவிபியினுடைய வலையமைப்பு. சிங்கள காடையர்களுக்கு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை கொடுத்து இந்த தமிழர்களை கொன்றளித்ததும் சொத்துக்களை சூறையாடியதும் ஜேவிபியினர் தான். ஆகவே இவர்களிடம் இருந்து எங்களுக்கான தீர்வை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு கனிந்திருக்கக்கூடிய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுடைய மக்களினுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை வென்றெடுக்க முடியாது போனாலும் கணிசமான அளவு தூரத்துக்கு தன்னுமங்களினால் முன்னகட்டி செல்ல முடியுமாக இருந்தால் அதுதான் இந்த மாண்ட இனக்கலவரங்களில் மாண்ட இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு செலுத்துகின்ற அஞ்சலியாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.